பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதுமே எனக்கு. எல்லாரும் சொல்லுவோமா? ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதுமே எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். தகப்பனே, இந்த காலை வேளையில இந்த பிரசனத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நாங்கள் பாடுகிற ஒரு பாடல்களிலும் அப்பா உம்முடைய வல்லமை அதிகமாக இருக்கட்டும் ராஜா. உம்முடைய கிரியை அதிகமாக இருக்கட்டும் அப்பா. உம்முடைய பிரசனம் அதிகமாக இருக்கட்டும் ராஜா. நாங்கள் ஆராதிக்கும் பொழுது ராஜா நீங்க கிரியை செய்யுங்க, எங்களோட பேசுங்க அப்பா. கட்டுகள் உடைக்கப்படட்டும், கதவுகள் திறக்கப்படட்டும் ராஜா. வியாதிகள் சுகமாகட்டும் அப்பா. எங்க மனதில் இருக்கிற பாரங்கள் கவலைகள் எல்லாம் பறந்தோடட்டும் ராஜா. காலை வேளை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது ஒரு மாற்றத்தை நீங்கள் உண்டு பண்ணுங்க, ஒரு வித்தியாசத்தை நீங்க உண்டு பண்ணுங்க அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா, நீ நிச்சயமாக செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நம்ம தேவனை உயர்த்தி நம்ம ஆராதிக்கலாம். இந்த காலை வேளையில விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம் என்ற பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன
நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் அதிகாரம் எனக்கு. Come on, lift him up and say, விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். கரங்களை சொல்லுமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். செங்கடலை செங்கடலை கடந்து செல்வேன். யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன். யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன். எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் மூடி ஜெயிப்பேன். எக்காலம் மூடி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன நான் பாடி பாடி நான் பாடி பாடி மகிழ்வேன். தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன். தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன விடுதலை நாயகன். ஓ விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். என்ன ஆனந்தம். என்ன ஆனந்தம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பாறை. எல்லாரும் சத்தமாக ஏய் பாறக்கட்டும் பாறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. என்றுமே பாறக்கட்டும் பாறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. காத்திருக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். காத்திருக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். எழும்பட்டும் 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 கிதியோனின் சேனைகள். அல்லேலூயா. முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். பார்க்கும்
பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும் செல்லட்டும் 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 ஜெபசேனை புதுசேனை ஹல்லேலூயா வெல்லட்டும் வெல்லட்டும் எரிகோவை ஹல்லேலூயா செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை புதுசேனை ஹல்லேலூயா வெல்லட்டும் வெல்லட்டும் எரிகோவை ஹல்லேலூயா தாழ்ந்திருக்கும் தேசமெல்லாம் கரங்களை தட்டி என் கர்த்தருக்கு சொந்தமாகும் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும் தாழ்ந்திருக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும் திறக்கட்டும் தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள் ஹல்லேலூயா வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள் ஹல்லேலூயா தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள் ஹல்லேலூயா வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள் ஹல்லேலூயா தாழ்ந்திருக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும் எல்லாம் சத்தமாக ஒரு முறை தாழ்ந்திருக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி ஒரு முறை சொல்லுமா கால் மிதிக்கும் தாழ்ந்திருக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி கடைசி முறையாக கால் மிதிக்கும் தாழ்ந்திருக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும் ஹalleluya ஓரி கைகளை உயர்த்தி சொல்லுவோமா நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேலைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீரெனக்கு நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேலைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீரெனக்கு சூரைச் செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. சூரைச் செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீரென் சொந்தம் நீரென் பக்கம் துன்ப வேலைகளில் ஆழி நாடங்களில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீரெனக்கு வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும்
தேவன் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். துன்ப வேலைகளில், ஆழியின் ஆழங்களிலும், ஆனந்தம் நீரனக்கு. எல்லாம் இருக்கிற இடங்கள்ல கைகளை உயர்த்தி நம்ம சொல்ல போறோம். அதோட சேர்ந்து நீங்க சொல்லுங்க, நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம் அப்பா. துன்ப வேளைகளில், ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. இந்த காலை வேளையில் நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுடைய சூழ்நிலையை தேவன் அறிந்திருக்கிறார். இந்த பாடல் உங்களுக்கான பாடலாக இருக்கலாம். நீங்க எல்லாம் ஒரு விடுதலையோடு சொல்லுங்க, அப்பா நீர் என் சொந்தம், நீர் மாத்திரம் என் பக்கம் அப்பா. நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம். துன்ப சத்தமா சொல்லலாமே. உயர்த்தி ஆனந்தம் நீ. ஒரே ஒரு முறை ஆழியின் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீரனக்கு. தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. காலை வேளை உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். நீர் எங்கள் சொந்தம், நீர் எங்கள் பக்கமாக இருக்கிறீரப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காலை வேளையில அதை நாங்கள் அறிக்கை செய்திருக்கிறோம் அப்பா. எங்கள் பாலைவன வாழ்க்கையில் அப்பா, எங்கள் தாகத்தை கண்டப்பா, நீங்கள் ஏற்ற நேரத்தில் நீங்கள் வழிகளை திறப்பீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் கேட்கிற வசனம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்பா. எங்களோட இருதயங்களை பேசட்டும் ராஜா. இருந்து வழி நடத்துங்க தேவதாசனை, நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. சில நிமிடங்கள் கர்த்தருடைய வசனங்களை நாம் படிக்கலாம், நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். நேற்று மாலையில் நாம் மீகாவிலிருந்து தான் படித்தோம். இன்றைய சூழ்நிலையை அப்படியே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி 11வது வசனம் இருக்குது. அதை படித்தா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை
ஊழியங்களில் இன்றைக்கு காணப்படுகிற நிலைமைகளை படம் பிடிச்சு காட்டுற மாதிரி இருக்கு. அந்த வசனத்தை படியுங்க. மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்துக்கு ஏற்ற பிரசங்கியா இருப்பான். இது பார்த்தீங்களா? இந்த வசனம் நான் ரொம்ப நாள் படிச்சிருக்கிறேன், எனக்கு புரியல, இப்போ தான் புரியுது. ஏன்னா அப்படி பிரசங்கியார்கள் இப்போ வந்திருக்கிறாங்க. நான் படிக்கும்போது எனக்கு இதெல்லாம் எதுக்கு எழுதியிருக்காங்கன்னு தெரியலையே, ஒன்றும் விளங்க மாட்டேங்குது அப்படின்னு நான் நினச்சேன். ஆரம்பத்தில் எனக்கும் இது ஒன்றும் விளங்கவே இல்லை. ரொம்ப நாளாக படித்தேன். இப்போ சமீபத்தில் ஒரு நாள் என்னுடைய மகள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் எடுத்து, அப்பா இதை பார்த்தீங்களா, இந்த பிரசங்கியார் எப்படி பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு காட்டினாங்க. நீங்கள் பார்த்துருந்தா பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா அதுக்காக போய் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு வேண்டாம். வரிசையாக எல்லா பாட்டிலையும் அடுக்கி வச்சிருக்கிறார் பிரசங்கியார். அடுக்கி வச்சுட்டு பிரசங்கத்துக்கு கூட சொல்கிறார், உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இதெல்லாம் குடிக்கிறதுனால ஒன்றும் பாவம் கிடையாது, தாராளமாக நம்ம குடிக்கலாம். சர்ச்சில் ஒரு பிரசங்கியார். அப்போ தான் இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற. அங்கே கூட்டம் வேற கூடுதுங்க, ரொம்ப கூட்டமாக இருக்கு. இப்போ அங்கே கூட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் கூட்டமே வரமாட்டாங்க. நம்மளை பார்த்தா கூட்டம் ஓடி போகுது, அவங்களுக்கு கூட்டமாக கூட்டம் வருதுங்க. என்ன, ஜனத்துக்கு ஏற்ற பிரசங்கி. ஏற்கனவே அவன் குடிய விட முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஏதாவது வழி கிடைக்குமான்னு நினைக்கிறான். பிரசங்கியார் இது சரிதாப்பா, நீ கொஞ்சம் குடிப்பா அப்படின்னா என்னங்க நடக்கும்? அப்புறம் ரொம்ப மோசமா இருக்குல்ல. இப்படி நீங்க பிரசங்கம் பண்ணா ஆபத்தையும் அபாயத்தையும் நாட்டில இருந்து எப்படி நீங்க தடுக்க முடியும்? பரிசுத்தமா வாழ்ந்தே, பரிசுத்த சிந்தையோட வாழ்ந்து பரிசுத்த ஊழியம் செஞ்சாலே இந்த தேசத்தை காப்பாற்றுறது கஷ்டமா இருக்குது. பிசாசனுடைய போராட்டங்கள் அதிகமா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அக்கிரம நிறைஞ்ச ஊழியங்களை எல்லாம் செய்யறாங்களே, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இவங்களெல்லாம் பார்க்கும்போது எரேமியா காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகளும் இந்த மீகா காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகளும் தான் ஞாபகத்துக்கு வராங்க. பிரசங்கிமார்கள் மதுபானத்தை குறித்து பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்துக்கு ஏற்ற பிரசங்கியா இருப்பான். அவனே இந்த ஜனத்துக்கு ஏற்ற பிரசங்கியாக இருப்பான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் கம்பாரிசன் எல்லாமே உலகத்தோட தான். நம்ம கம்பாரிசன் எப்படி பண்ணுவோம்? அந்த பாஸ்டர் மாதிரி இருக்கணும், இந்த ஊழியக்காரர் மாதிரி ஜெபிக்கணும், அந்த பரிசுத்தவான் மாதிரி இருக்கணும், இந்த பரிசுத்தவான் மாதிரி இருக்கணும், அவரை மாதிரி உபவாசிக்கணும், அவரை மாதிரி முழங்கால நிற்கணும், அவரை மாதிரி கண்ணீரோட ஜெபிக்கணும்னு நம்ம எல்லாம் ஜெபிப்போம். இப்பெல்லாம் கம்பாரிசனே யாரோட? உலக மக்களோட. அந்த நடிகரோட, இந்த நடிகரோட, அந்த நடிகையோட, இந்த கம்பாரிசனே இப்பெல்லாம் இப்படிதான். அந்த அளவுக்கு கிறிஸ்தவ உலகம் ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. வெளியே சொல்ல வெக்கமா இருக்கு, வெளியே பேசுறதுக்கே அசிங்கமா இருக்குது எல்லாம். சரி, அதை விடுவோம், நமக்கு வேண்டாம். ஆண்டவர் நமக்கு ஒரு பிராமிஸ் கொடுத்திருக்கிறார், அதை படிக்கலாம் நம்ம. யாக்கோபின் ஜனங்களே, உங்களை எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போசராவின் ஆடுகளை போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜன திரளினாலே இரைச்சல் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ காலையில் இதை படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, ஆண்டவரே இதுதான் எங்களுக்கு வாக்குத்தத்தம், இதை தான் நாங்கள் விரும்புகிறோம். எங்கள் விருப்பம் என்ன தெரியுமா? ஜனங்க எல்லாரையும் நீங்கள் கூட்டுங்க ஆண்டவரே. நிச்சயமாக கூட்டுவேன்னு சொன்னீங்களே, ஜனங்க எல்லாரையும் கூட்டுங்க. அங்கே இங்கே செதறி கிடக்கிற மக்கள், பின்மாறி கிடக்கிற மக்கள், இவங்களெல்லாம் கூட்டி சபையில் கொண்டு வந்து சேருங்கப்பா. ஜனங்களை நான் கூட்டுவேன். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். கர்த்தர் கூட்டுவேங்கிறாரு, கர்த்தர் சேர்ப்பேங்கிறாரு. கர்த்தர் இந்த சபைக்கு
அவர் என்ன வாக்களிக்கிறார்னா, நான் கூட்டுவேன், நான் சேர்ப்பேன். ஆண்டவர் கூட்டுவார். ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கையை ஆண்டவர் கூட்டுவார். ஆங்காங்கே இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். கூட்டி சேர்க்க போகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் கூட்டி சேர்க்க போகிறார். ஆயிரங்களை கூட்டி சேர்க்க, நூற்றுக்கணக்கான ஜனங்களை கூட்டி சேர்க்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய கிருபை, இரக்கம், தயவினால், அவருடைய வல்லமையினால் ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்த்து, எதுக்காக? ஒரு கூட்ட மக்களை மகிமையிலே சேர்ப்பதற்காக, ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவருடைய வல்லமையை ருசிப்பதற்காக, ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவருடைய கிருபையின் மேன்மையை இந்த இடத்திலே காண்பதற்காக, தேவனுடைய கிருபையினாலும் ரட்சிப்பினாலும் ஜனங்கள் அலங்கரிக்கப்படுவதற்காக ஒரு கூட்ட மக்களை இந்த இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறதனுடைய நோக்கமே அவர்கள் தேவனை ருசிக்க வேண்டும். அதுதான். இந்த உலகத்திலே பாவத்தை ருசித்துக் கொண்டிருக்கிற அவர்கள், இந்த உலகத்திலே சிற்றின்பங்களை ருசித்துக் கொண்டிருக்கிற அவர்கள், இந்த உலகத்தின் பாவங்களில் மூழ்கி கொண்டிருக்கிற அவர்கள் தேவனை ருசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதற்காக ஆண்டவர் அவர்களை கூட்டுவேன் என்று நமக்கு வாக்களிக்கிறார். நான் கூட்டுவேன். ஆண்டவர் கூட்டுவார். ஜனங்களை கூட்டிட்டு வர்றதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஜனங்களை ஆண்டவர் கூட்டுவாரு? நாம அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கும்போது அந்த ஜனங்க இங்க வருவாங்க. நீங்க என்ன ஜெபம் பண்ணணும்? எங்க பாஸ்டருடைய கைகள்ல நிறைய பிளஸ்ஸிங்க கொடுங்க. அவருடைய வாயில நிறைய பிளஸ்ஸிங்க கொடுங்க. அவரு வாய் திறந்து பேசும் பொழுது அந்த தெய்வீகமான வார்த்தைகள், அவர் வாய் திறந்து பேசும் பொழுது அவருடைய வாயிலிருந்து வருகிற கிருபை நிறைந்த வார்த்தைகள், அவர் வாய் திறந்து பேசும் பொழுது அவருடைய வாயிலிருந்து வருகிற ஆண்டவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள், அவர் வாயிலிருந்து புறப்படுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஆறுதலான வார்த்தைகள், நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகள், மக்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற வார்த்தைகள் அவருடைய வாயில இருக்குமானால் அந்த வார்த்தைகளை கேட்க திரளான மக்களை ஆண்டவர் கூட்டுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஜெபம் அதுதான். ஆண்டவரே, யாரையும் இடிக்கிற வார்த்தைகளே அல்ல, யாரையும் கீழே தள்ளுகிற வார்த்தைகளே அல்ல, மற்றவர்களை கட்டுகிற வார்த்தைகளை எனக்கு தாரும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை எனக்கு தாரும், மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற வார்த்தைகளை எனக்கு தாரும், மற்றவர்கள் நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று நான் ஜெபிக்கிறேன். அருமையானவர்களே, ஆண்டவர் கூட்டுவேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபின் ஜனங்களே, உங்களை எல்லாரையும் நிச்சயமாய் நான் கூட்டுவேன். நிச்சயமா ஆண்டவர் கூட்டணும்னு அவர் விரும்புறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிதறி இருக்கிறவள் எல்லாம் கர்த்தர் கொண்டு வருவாராக. சபை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க, சபைக்கு போகாம சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு நல்ல சபை கிடைக்கலையேன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, ஆண்டவர் யாருன்னு தெரியலையே, நம்ம ஏதோ கல்லையும் மண்ணையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமே, மெய் தெய்வம் எங்க இருக்கிறாரு, அவரை கண்டுபிடிக்கணுமேன்னு தேடிக்கிட்டு இருக்கிறவங்கள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் பேசுங்க ஜனங்களோட. அன்னைக்கு இந்த சிஸ்டர், ஒரு நம்ம சபையில் உள்ள ஒரு சிஸ்டர் ஆஸ்பத்திரியில் ஒரு சகோதரியை சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு அவங்கள நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிறிஸ்தவங்க தான், ஆனால் சர்ச்சுக்கு போகல, எங்கேயும் அப்படியே வீட்லேயே இருந்திருக்கிறாங்க. இவங்க அவங்கள சந்தித்து பேசி கொஞ்ச நேரத்துலேயே ஆலயத்துக்கு வாங்கன்னா, அவங்க கடந்த 3-4 மாதங்களாக ரெகுலராக வராங்க சர்ச். அவங்க கணவர், அந்த அம்மா, எல்லாம் குழந்தைங்களோட 5 பேர் குடும்பமாக சபைக்கு வர்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாய் திறந்து சொன்னா போதும். நிறைய பேர் எங்க இருக்கு கர்த்தர், எங்க போறது, எங்க போனா நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எங்க போனா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், எங்க போனா நமக்கு ஒரு நன்மை நடக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தேடுறவங்க தான், இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் தேடுறவங்க தான், எதிர் வீட்டில் இருக்கிறவங்களும் தேடுறவங்க தான், பின்னால வீட்டில் இருக்கிறவங்களும் தேடுறவங்க தான். அவங்களுக்கு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க தான் ஒரு வழிகாட்டியா இருக்கணும். அவங்கள நீங்க தான் வழி நடத்தணும். அவங்களுக்கு நீங்க தான் சொல்லணும், இயேசுநாதர்கிட்ட நான் கூட்டிட்டு போறேன் வாங்க, அவருடைய அன்பை வெளிப்படுத்துற ஒரு இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துற ஒரு இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் வாங்க, அங்க போனோம்னா நிச்சயமா அவருடைய அன்பும் வல்லமையும் கிடைக்கும், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றதுக்கு இன்னைக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆடுகளை தொழுவத்துக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு நீங்க எல்லாரும் ஆங்காங்கே இருக்கிற இடத்துல சின்ன சின்ன மேய்ப்பர்களா செயல்படுங்க. ஆடுகளை தொழுவத்தில் கொண்டு வர்றதுக்கு
ஆங்காங்கே இருக்கிற இடங்கள்ல ஒரு சின்ன மேய்ப்பர்களை போல இருந்து மக்களை வழி நடத்துங்க, மக்களுக்கு வழிகாட்டுங்க. வழிகாட்டுகிறதற்கு தான் ஆட்கள் இல்லாமல் மக்கள் திணறி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மக்களுக்கு வழிகாட்டுவீர்களானால், இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், அந்த வழியை பின்பற்றி வருவதற்கு நூற்றுக்கணக்கான மக்கள் வெளியில காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு வழிகாட்டி என்பதை மறந்து விடாதீர்கள். சபையில் ஒரு வாலிப பையன் இருக்கிறார். அந்த வாலிப பையன் என்ன செய்தான்? தன்னோடு வேலை செய்கிற ஒரு வாலிப பையனுக்கு நற்செய்தியை அறிவித்தான். அந்த பையனுக்கு நற்செய்தி அறிவித்து அந்த பையனை ஆலயத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதம் அந்த பையன், மணிமாறன் என்கிற அந்த பையன் ஞானஸ்நானம் எடுத்தான். எனக்கு காணிக்கையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறான். அந்த பையன் வேலைக்கு போகிறான். அந்த பையன் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டான். ஆண்டவரை நம்பி விசுவாசிக்கிறான். அப்படியானால் ஒரு வாலிபன் இன்னொரு வாலிபனுக்கு சொல்ல முடியும். ஒரு வாலிபன் தான் இன்னொரு வாலிபனுக்கு சொல்ல முடியும், சுலபமா சொல்ல முடியும். வாலிபன் வாலிபனோடு பேசும்போது ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறது சுலபமா இருக்குது. ஆச்சரியமா இருந்தது. அந்த பையன் ஒன்றும் அவ்வளவு பெருசா பைபிள் படிச்ச பையன் இல்லை, வழி நடத்தின பையன். அவ்வளவு வேதம் தெரிஞ்ச பையன் இல்லை, அவ்வளவு ஆழமா வேதத்தை படிச்ச பையன் இல்லை. ஆனா அவனுக்குள்ள ஒரு பாரம் இருந்திருக்கு. ஒரு ஆளை வழி நடத்திட்டான் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அந்த வீட்டுல ஒரு ஆளை பிடிச்சிருக்கிறோம் நம்ம, அப்படியே அந்த குடும்பத்தை என்ன பண்ணிடலாம்? மெதுவா பிடிச்சிடலாம் நம்ம. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தையே நமக்கு தர வல்லவரா இருக்கிறாரு. ஆகவே கூட்டி சேர்க்கிற ஊழியம் நம்முடையது. மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமா என்ன பண்ணுவேன்? சேர்ப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் சேர்ப்பேன்ப்பா, நான் சேர்ப்பேன். ஆண்டவர் சிதறடிக்கிறவர் இல்லை, பிசாசு தான் சிதறடிக்கிறவன். அந்த சிதறடிக்கிறவனை கட்டி ஜெபம் பண்ணுங்க. சபையை வளர விடாம, சபையை பெருக விடாம, சபையில வருகிற மக்கள் நிலைக்க விடாம, சபையில வருகிற மக்கள் நிலைச்சு நின்று கனி கொடுக்க முடியாம, கேட்கிற வசனத்தை அவங்க கேட்டு புரிந்து கொள்ள முடியாம, வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஞானசானம் எடுக்க விடாம, ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க விடாம, ஜெபஜீவியத்திற்கு அர்ப்பணிக்க விடாம, ஆண்டவரை பின்பற்றுகிற வாழ்க்கைக்கு அவங்கள ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள விடாம தடுக்கிற அந்த சாத்தானை கட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சேர்க்கிறவரு. ஆண்டவர் மக்களை ஜெபத்துக்கு கூட்டி சேர்ப்பாரு. ஆண்டவர் மக்களை விடுதலைக்கு கூட்டி சேர்ப்பாரு. ஆண்டவர் சேர்க்கிறவரு. இன்னைக்கு சாத்தான் சேர்க்கிற ஆண்டவர்கிட்ட இருந்து மக்களை பிரிக்கிறதுக்காக நிறைய காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில ஆளுங்க அப்படி மக்களை சிதறடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சிதறடிக்கிற பேச்சு பேசுகிற அந்த ஆவிகளை கட்டி ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு மக்களை சேர்க்க தெரியாது, மக்களை எப்படி சேர்க்கணும்னு தெரியாது. கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்களை கொண்டு வந்து சபையில சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளை போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். எப்படியா? போஸ்ராவின் ஆடுகளை போல அவர்களை ஏக கூட்டமா, ஒரு பெரிய கூட்டம் கூட்டமாக்குவேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எப்படி இருக்கு பாருங்க. அவர்களை நான் ஒரு பெரிய கூட்டமாய் மாற்றுவேன். ஆமேன்னு சொல்லலாமா? மேல் சபை கூடுனா எப்படி இருக்கணும்னா பெருங்கூட்டமா இருக்கணும். சபை கூடும் போதெல்லாம் அது ஒரு பெரிய கூட்டம். என்னையா இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது, இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது, இந்த தெருவை அதிரணும், தெருவே அதிரணும், இந்த நகரே அதிரணும், பக்கத்தில் இருக்கிற நகரெல்லாம் அதிரணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவரெல்லாம் வந்து நீங்களே இந்த நிலத்தை வச்சுக்கோங்க, உங்க கூட்டத்துக்கு இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 5 கோடி கொடுத்து என் வீடை வாங்கிக்கங்கன்னு சொல்றாரு எதிர் வீட்டுக்காரரு. அவர் நமக்கு 5 கோடி கொடுத்துட்டு போனோம். ஆண்டவர் கிரியை செய்யணுங்க, நம்ம விடக்கூடாது. ஒரு பெரும் கூட்டங்கிறாருல்ல ஆண்டவர், கூட்டமாக்க வேணுங்கிறாருல்ல ஆண்டவர். நம்மளை எப்படி ஆக்குறாரு? ஒரு பெரும் கூட்டமாக, போஸ்ராவின் ஆடுகளை போல அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். ஏக கூட்டம், கூட்டமாக்குறது மாத்திரம் இல்ல, அதை ஏக கூட்டம் அப்படின்னா என்னன்னா ஒரு ஐக்கியமான கூட்டம். ஏக கூட்டத்தை கர்த்தர் சேர்க்க விரும்புகிறார். ஒரு ஐக்கியமான மக்கள் கூட்டமாக, ஒரு ஒற்றுமை நிறைந்த மக்கள் கூட்டமாக. பாஸ்டர் ஒன்று சொன்னா அவங்க ஒன்று செய்யக்கூடாது, அப்படி இல்லாம ஒரு ஒற்றுமையான மக்கள் கூட்டமாக, ஒரு ஐக்கியமான மக்கள் கூட்டமாக, ஒரு ஒன்றுபட்ட மக்கள் கூட்டமாக. இல்ல சபையார் எல்லாரும் ஏகமாய் சேர்ந்து துதித்தார்கள், பாடினார்கள் என்று தானே வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்க எல்லாம் ஏகமா சேர்ந்து ஆண்டவரை ஆராதிச்சாங்கன்னு இல்ல வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி ஏகமாக செய்கிற ஒரு ஊழியம், அப்படி ஒரு ஏக கூட்டம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க ஒரு ஏக கூட்டத்தை எங்களுக்கு கொடுங்க, ஒருமித்த கூட்டம். இப்போ ஒரு 100 பேர் நம்ம கூடி இருக்கிறோம்னா 100 பேருக்குள்ள ஒரு மன ஒற்றுமை இருக்கு. அதே மாதிரி 1000 பேர் கூடும்போது இருக்கணும், 10,000 பேர் கூடும்போதும் இருக்கணும். ஆண்டவர் படிப்படியா அந்த கூட்டத்தின் எண்ணிக்கையை ஆண்டவர் அதிகப்படுத்தணும். ஆமென். கூட்டத்தின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறவர் ஆண்டவராக இருக்கிறார். ஜெபிக்கணும், ஆண்டவரே எங்கள் கூட்டத்தின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய சபையிலே நல்ல ஒரு ஸ்திரமான போதனைகள் கிடைக்கிறது, சபையிலே தேவையான போதனைகள் கிடைக்கிறது, நல்ல ஒரு ஆரோக்கியமான போதனைகள் கிடைக்கிறது. இந்த ஆரோக்கியமான போதனைகளை கேட்பதற்காக ஒரு ஸ்திரமான கூட்டம் எங்கள் சபைக்கு வருவதற்கு, ஒரு உறுதியான கூட்டம் வருவதற்கு, ஒரு ஏக கூட்டம் எங்கள் சபைக்கு வருவதற்கு சபை பக்கமாக ஒரு கூட்டத்தை நீர் திருப்பி விடும் ஆண்டவரே. கூட்டுவேன் சேர்ப்பேன் என்று சொன்னவரே, ஏக கூட்டமாய் அதை மாற்றும் ஆண்டவரே. அல்லேலூயா. கூட்டுவேன் சேர்ப்பேன் என்று சொன்னவரே, அதை ஏக கூட்டமாக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏக கூட்டமாக்கும் கர்த்தாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அதை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இரைச்சல் உண்டாகும். கூட்டம் வர வர என்ன இருக்கும்? நிறைய இரைச்சல் இருக்கும். பெரிய இரைச்சல். இந்த இரைச்சலையே தாங்க மாட்டேங்கிறாரு அவர். பெரிய கூட்டம் வர வர என்னதான் இருக்கும்? பெருசா இரைச்சல் உண்டாகும். அல்லேலூயா. இரைச்சல் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய இடங்களுக்கு எங்கேயாவது போய் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய மார்க்கெட், பெரிய ஹியூஜ் மார்க்கெட்டுக்கு போயிருக்கீங்களா? இப்பெல்லாம் சூப்பர் மார்க்கெட் இருக்கு, அந்த மாதிரி இல்லை. முந்தைய காலத்தில் இருந்த மார்க்கெட்டுங்களுக்கு போனீங்கன்னா தான் அந்த சத்தம் கேட்கும். யாரு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியாது. ஆனா கஜ 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 கஜன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி சபையில ஒரு தேவனை ஆராதிக்கிற, தொழுகிற, துதிக்கிற அந்த இரைச்சல் இருந்துகிட்டே இருக்கணும். சபைக்குள்ள ஒரு இரைச்சலின் சத்தம். பரலோகத்திலே நான் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவார சத்தத்தை கேட்டேன். அது திரளான தண்ணீர்களின் இரைச்சலுக்கு ஒப்பாக இருந்தது. பரலோகத்துல ஜனக்கூட்டம் இருந்தாங்க, ஆரவாரம் பண்றாங்க. ஆரவாரம் பண்ற ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அது சமுத்திர அலையின் இரைச்சலை போல ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது. அந்த இரைச்சலை கேட்டு யோவான் பார்க்கிறார், என்ன இரைச்சல் இது? சமுத்திர இரைச்சல் மாதிரி இருக்க அப்படின்னு பார்க்கிறாரு. ஆனா அங்க சமுத்திரம் இல்ல, ஜன சமுத்திரம் அங்கே இருக்கிறது. ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் அப்படியே இரைச்சல், துதிக்கிற சத்தம் ஒரு இரைச்சலின் பெருவெள்ள இரைச்சலாக கேட்கிறது. யோவானுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. என்ன சத்தம் கேட்குதுங்க? அல்லேலூயா. ஆமென். ஜனங்கள் அல்லேலூயா. ரட்சணியமும் கனமும் மகிமையும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உரியது என்று திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவார சத்தத்தை நான் கேட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். சபை எப்படி மாறணும்? பரலோகம் மாறி மாறணும். திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவார சத்தம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் செகண்ட் சர்வீஸ்லாம் நான் பார்க்கும்போது அந்த மகிமா ஆராதனைகளை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நான் கவனித்து பார்ப்பேன். ஜனங்கள் ஆரவாரம் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஒரு பெரிய இரைச்சல் கேட்டு கொண்டிருக்கும். அங்கும் இங்குமாய் ஜனங்கள் துதித்து கொண்டிருப்பார்கள். ஆவியில நிரம்பி கொண்டிருப்பார்கள், அபிஷேகத்தில் நிரம்பி கொண்டிருப்பார்கள். ஒரு இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்டு கொண்டிருப்பேன். நான் என்னால அடக்கி கொண்டிருக்க முடியாது, உற்சாகம் அடைந்து விடுவேன் நான். அல்லேலூயா. மேலே ஏறி வந்து நின்று மக்களை பார்ப்பேன். ஓ கர்த்தாவே, நீர் நல்லவர். உம்முடைய ஜனங்களை நீர் தொட்டு கொண்டிருக்கிறீர், உம்முடைய ஜனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர். அவர்களுக்குள்ளே அந்த பெருவெள்ள இரைச்சலை உண்டாக்கி கொண்டிருக்கிறீர். அந்த பிரசன்னத்தின் மேன்மையினாலே ஜனங்கள் தங்களை விட்டு கொடுத்து ஆராதிக்கிறதை நான் பார்ப்பேன். ஜனங்கள் விடுதலையோடு ஆராதிக்கிறதை நான் பார்ப்பேன். ஜனங்கள் ஆவியில் நிறைந்து கர்த்தரை தொழுகிறதை நான் பார்த்து கொண்டிருப்பேன். அப்பொழுது ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்வேன். இந்த இரைச்சலை தான் இந்த சபையிலே நான் எதிர்பார்க்கிறேன். இந்த சத்தம் கேட்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சத்தம் சபையிலே இரைச்சலாய் கேட்டுக்கொண்டே இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் ஆகிய நான் இந்த பூமியில இருக்கும் நாள் வரை ஒரு இரைச்சலாக வாழப் போகிறேன். அல்லேலூயா. நீங்களும் சொல்லணும், நான் இந்த பூமியில இருக்கும் வரை நான் ஒரு இரைச்சலாக இருக்க போகிறேன். ஒரு இரைச்சலின் சத்தத்தை நான் ஏற்படுத்தி கொண்டே இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாய் அந்த இரைச்சல் பல அற்புதங்களை, அதிசயங்களை கொண்டு வரும். பல கதவுகளை திறக்கும், பல கட்டுகளை அது உடைக்கும், பல தடைகளை அது நிவர்த்தியாக்கும், பல சாத்தானுடைய வல்லமைகளை அது ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு இரைச்சலின் சத்தம், ஆரவார சத்தம்
இந்த இரைச்சலின் சத்தங்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடைசியாக நாம் அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இப்பொழுது ஆண்டவரை குறித்து அவர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நல்ல பெயரை இந்த மீகா கொடுத்தார். அந்த மீகா கொடுத்த நல்ல பெயரைத்தான் இன்று வரை பல ஜெபங்களை நாம் பயன்படுத்துகிறோம். தடைகளை நீக்குகிறவரே, தடைகளை நீக்குகிறவரே என்று நாம் ஜெபிக்கிறோமே, அந்த வார்த்தையை கண்டுபிடித்ததே மீகா தான். ஹல்லேலூயா. மீகாவுடைய ஜெபம் என்ன, வார்த்தை என்ன? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். விசுவாசிகளே, தேவ ஜனமே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் தடைகளை நீக்குகிறவர். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவராக ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆண்டவர் நடந்து போகிறார். ஹல்லேலூயா. உம்முடைய நடைகளை கண்டார்கள். என் ராஜாவும் என் தேவனும் நடந்து வருகிற நடைகளையே பரிசுத்த ஸ்தலத்திலே கண்டார்கள் என்று நாம் படிக்கிறோமே. தேவனுடைய நடைகளை காண்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். தேவனுடைய நடைகளை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். இங்கே அவர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆண்டவர் முன்னால் அப்படி போனார்னா எல்லா தடையும் புஷ் புஷ்னு காணாம போயிடும். ஆமென். எல்லாம் அப்படியே டமார்னு காணாம போயிடும். என்ன அவ்வளவு பெரிய தடையா இருந்துச்சு? ஆமா இருந்துச்சு. ஆண்டவர் முன்னால நடந்து போனாரு. பெரிய தடை என்ன ஆயிடுச்சு? தப்புன்னு காணாம போயிருச்சு. ஆண்டவர் நாம நடந்து போல, ஆண்டவர் நடந்து போறார் முன்னால. யார் நடந்து போறது? யாரு? ஆண்டவர். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவராய் நமக்கு முன்பாக நடந்து போகும்போது டப்பு டப்புன்னு தடையெல்லாம் தாண்டி இல்லாம போயிடும். ஹல்லேலூயா. கல்யாண தடைகளா இருக்கலாம், பொருளாதார தடைகளா இருக்கலாம், வேலை தடையா இருக்கலாம், நம்முடைய சபை கட்டுமான பணியினுடைய தடையா இருக்கலாம், உங்களுடைய வேலையில் இருக்கிற ஒரு தடையா இருக்கலாம், உங்க வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நடந்து போகிறார். தடைகளை நீக்கி, பைபிள் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி ஆண்டவர் ஒவ்வொரு தடையாய் நீக்குகிறவர். எல்லா தடைகளையும் நீக்குகிறவர். எல்லா தடைகளையும் நீக்குவார். கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையின் எல்லா தடைகளையும் நீக்குவார். கர்த்தர் என் குடும்பத்தின் எல்லா தடைகளையும் நீக்குவார். கர்த்தர் எங்கள் வீட்டுக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்குவார். கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்குவார். கர்த்தர் எங்கள் குடும்பத்துக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்குவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்கி ஆமென். அது ஒரு டிரான்ஸ்பராக இருக்கலாம். அவர் தடைகளை நீக்குவார். தடைகளை நீக்கி அந்த டிரான்ஸ்பரை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது ஒரு ஸ்கூல் விஷயமா இருக்கலாம். தடைகளை நீக்கி அந்த ஸ்கூல்ல கர்த்தர் ஒரு வாசலை திறந்து கொடுப்பார். தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். ஆமென். வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தடைகளை நீக்கினதுனால இப்ப நாம மதிலேறி குதிக்க வேண்டியதில்லை. வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு நேர் பாதை கிடைத்து விடுகிறது. வாசல்களில் இருக்கிற தடைகளை கர்த்தர் அகற்றுவதனாலே நாம் வாசல்கள் வழியாக நடந்து போவோம். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரை முன்னால போக சொல்லணும். ஆமென். ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு என்ன போதிக்குதுன்னா, ஆண்டவரை முன்னால போக சொல்லணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க முன்னால போங்க. ஆண்டவரே நீங்க என்ன பண்ணுங்க? முன்னால போங்க. நாங்க என்ன பண்றோம்? பின்னால வர்றோம். ஆண்டவரே உங்களை பின்பற்றியே வர்றோம். ஆண்டவரே நீங்க முன்னால போனா தான் தடையே இல்லாம நாங்க முன்னால போய் நீங்க பின்னால வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை எல்லா காரியத்திலையும் முன்னால வைங்க. ஆண்டவரை எல்லா விஷயத்திலையும் முன்னால நிறுத்துங்க. கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்து நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தரை என் முன்பாக வைக்கிறேன். கர்த்தரையே என் முன்பாக வைக்கிறேன். எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்னால் வைக்கிறேன். என்னுடைய தொழிலிலே கர்த்தரை முன்னால் வைக்கிறேன். ஊழியத்திலே கர்த்தரை முன்னால் வைக்கிறேன். வீட்டிலே கர்த்தரை முன்னால் வைக்கிறேன். வேலை ஸ்தலத்திலே கர்த்தரை முன்னால் வைக்கிறேன். எல்லா இடங்களிலும் கர்த்தரையே நான் முன்பாக வைக்கிறேன்.
அல்லேலூயா. கர்த்தரையே முன்பாக வைத்து ஓடுகிறேன். கர்த்தர் தான் என் முன்னால போறாரு. கர்த்தரையே முன்னால வச்சிருங்க. அவர்கள் ராஜா. அவர் யாரு? ராஜா. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ராஜா வந்தா தடை ஏதாவது இருக்குமா? ராஜா போறாருன்னா தடை ஏதாவது இருக்குமா? ஒன்னும் இருக்காது. இந்த பக்கம் ராஜா வராரு, மினிஸ்டர் வராரு, சிஎம் வராரு அப்படின்னா தடை இருக்குமா? எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ரோடே அப்படியே அவர் போறதுக்காக கிளியரா வச்சிருப்பாங்க. தேவ தூதர்கள், நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை முன்னால வச்சுட்டு போங்க. தேவ தூதர்கள் உங்களுக்கு முன்னால கடந்து போய் எல்லா தடைகளையும் நீக்கி நீங்க ரொம்ப சுலபமா அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏதுவாக கர்த்தர் தடைகளை நீக்கி வல்லமையான காரியங்களை கட்டளையிடுவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மறுபடியும் சொல்றாரு, கர்த்தர் அவங்க முன்னணியில என்ன பண்ணுவாரா? எத்தனை தடவைங்க? முத தடவை சொல்றாரு, தடைகளை நீக்கி போறவர் உங்க முன்னால் நடக்கிறாரு. அவரு ராஜா உங்களுக்கு முன்னால போவாரு. உங்க முன்னணியில அவர் என்ன பண்ணுவாரு? நடந்து போவாரு. 3 தடவைங்க ஒரே வசனத்துல ஆண்டவர் உங்களுக்கு முன்னால போவாரு, உங்களுக்கு முன்னால போவாரு, உங்களுக்கு முன்னால போவாருன்னு 3 தடவை ஒரே வசனத்துல திரும்ப 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 சொல்றாரு. நாம சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க முன்னால போயிடுங்கப்பா, நீங்க மட்டும் முன்னால போங்கப்பா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எந்த காரியத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே நீங்க முன்னால போங்க கர்த்தாவே, நான் உங்களை பின்பற்றி வர்றேன் கர்த்தாவே, நீங்க முன்னால போங்க கர்த்தாவே, நீங்க முன்னால போய் எல்லா காரியங்களையும் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவையாக்குவேன்னு சொன்ன கர்த்தர் தாமே நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவையாக்கிடுவாரு. அப்புறம் நம்ம போனோம்னா எல்லாம் ரொம்ப சுலபமா இருக்கும். என்ன இவ்வளவு சுலபமா இருக்குதே அப்படின்னா, கர்த்தர் தான் கோணலானதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? நேராக்கிட்டாரே. அல்லேலுயா சொல்லாமா? அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த என்ஓசி வாங்குறதுக்காக போனப்ப எல்லா இடத்துலையும் மாத கணக்கில் வேலைகள் நடக்காம இருந்தது. அப்ப ஒருத்தர் சொன்னாரு, எங்க பேப்பரு கலெக்டரேட்டுக்கு போய் 4 வருஷமா கலெக்டரேட்லயே இருக்கு எங்க பேப்பரு அப்படின்னு சொன்னார். கலெக்டரேட்டில் 4 வருஷமா இருக்குது. நிறைய கோரிஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க, எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. எனக்கும் பேப்பர் கலெக்டரேட்டுக்கு போன உடனே கலெக்டரேட் வரைக்கும் அப்படி அதை எடுத்துகிட்டு போனோம். அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு 11 மாதம் ஆச்சு. கலெக்டரேட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஜெபம் பண்ணி இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர், திரும்ப அங்கே கமிஷனர் ஆஃபீஸுக்கு போன உடனே அங்கே செக்ஷன், அங்கேருந்து ஒரு டெப்டி கமிஷனர், அங்கே ஒரு ஜாயிண்ட் கமிஷனர், அங்கே கமிஷனர், இத்தனை பேர் டேபிளுக்கு அந்த பேப்பர் போகணும். இதுக்கு இடையில் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்லேருந்து 3 தடவை ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்துட்டாங்க. சாதாரண இன்டெலிஜென்ஸ் வந்தாங்க, ஐஎஸ் வந்தாங்க, அதுக்கு பிறகு ரிலீஜியஸ் ஐஎஸ் வந்தாங்க. பெரிய ப்ராசஸ், ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாதாரணமாக அதை நம்ம வாங்கவே முடியாது. அந்த ப்ராசஸை பார்த்து பயந்து போயிட்டேன் நான். இந்த கொளத்தூர் டிசி ஆஃபீஸ்லேருந்து 3 தடவை ஃபைலு திரும்பி வந்துச்சு. ஜேசி ஆஃபீஸில் இந்த முகப்பேர் அங்கே இருக்கல இந்த திருமங்கலம் ஜேசி ஆஃபீஸ்லேருந்து 3 தடவை பேப்பர் திரும்பி வந்துச்சு. இப்படி பேப்பர் திரும்பி திரும்பி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரோம். திரும்ப இவங்க ஏன் நம்மளை சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, என்ன உங்கள் பேப்பர் போகவே மாட்டாங்குது, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போங்க உங்களுக்கு கிடைக்காது, அப்படியெல்லாம் ரொம்ப பேசினாங்க. அது தாசில்தார் கதை. அது ஒரு பெரிய ப்ராசஸ். அங்கே ஆர்ஐ வரணும், தாசில்தார் வரணும், அதுக்கு பிறகு இந்த நிலம் அளக்கிறார சர்வேயர் வரணும், அதுக்கு பிறகு அங்கேருந்து அப்படியே முடிஞ்சா ஆர்டிஓவுக்கு போகணும், ஆர்டிஓ இன்ஸ்பெக்ஷன் வரணும். இந்த தலை சுத்துதுங்க, எனக்கு தலை சுத்துச்சு பாருங்க. இந்த 1 வருஷம் அப்படி தலை சுத்திக்கிட்டு வந்துச்சு. ரொம்ப பதட்டமாலாம் இருந்தது எனக்கு சில நேரங்களில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சுற்றி 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 ஒரு வழியா நீங்கள் இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் போனீங்கன்னா ஆஃபீஸர் இருக்கணும். முதல்ல அவங்க இருக்க மாட்டாங்க டேபிளில். 3/4 நேரம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்க மாட்டாங்க. நான் அவங்களுக்கு நிறைய மீட்டிங்ஸ் இருக்கும். இதில் நான் பட்ட பாடு கொஞ்சம் கிடையாது. அப்படியே அலைஞ்சி ஒரு வழியாக கலெக்டரேட்டுக்கு மெதுவாக 11 மாதம் கழித்து போகுது பேப்பர். ஒருத்தர் சொன்னார் 4 வருஷம்னு.
எனக்கு அது வேற ஞாபகத்திலேயே இருக்கு. இது எத்தனை வருஷம் இழுக்க போகிறாங்களோ, எத்தனை வருஷம் இழுக்க போகிறாங்களோ தெரியல அப்படின்னு அங்கே ஜோம் பண்ணிட்டு போனேன். அங்கே போய் அந்த செக்ஷனில் அங்கே ஒரு தாசில்தார் தான் இன்சார்ஜ். அவரை பார்த்து சொன்னேன், சார் இதை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுங்க, சர்ச்சு கட்டுமானம் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கு. எனக்கு நாம் நினச்சே பார்க்கல, நம்ம நினச்சி பார்க்காத ஒருத்தங்க நமக்காக தெரிஞ்சவங்க, அவங்க செக்ரட்டரியேட்லேருந்து நேரடியாக கலெக்டரேட்டுக்கு பேசியிருக்காங்க. அந்த அதிகாரி என்கிட்ட சொன்னார், உங்கள் பேப்பர் 10 ஒர்க்கிங் டேஸில் கையெழுத்தாகி உங்கள் கைக்கு வரும், நீங்கள் திரும்பி வராதிங்க ஃபாதர், அலையாதீங்க, போங்க. 11ஆவது நாள் நான் அங்கே போய் நின்றுட்டேன். சொன்னார், ஃபாதர் உங்களை வர வேணான்னு தானே சொன்னேன், நான் பேப்பர் கையெழுத்தாயிருச்சு, உங்களுக்கு வீட்டுக்கு வரும் போங்க அப்படின்னார். கையெழுத்தாயிருச்சு, நிஜமாக சொல்கிறீங்களா அப்படின்னேன். நிஜமாக தான் சொல்கிறேன் ஃபாதர், கையெழுத்தாயிருச்சு, நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு என்ஓசி கலெக்டரேட்லேருந்து வரும், உங்களுக்கு ஒரு காப்பி வரும், கார்பரேஷனுக்கு காப்பி போகும், போங்க அப்படின்னார். நான் வந்த 2ஆவது நாள் இங்கே பேப்பர் வந்துருச்சுங்க. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், தடைகளை நீக்கி போடுறவர் மட்டும் நம்ம முன்னால் போகலன்னா என்ன நடக்கும் சொல்லுங்கள்? என்ன ஜபம், கூகுள் மீட் ப்ரேயரு, ராத்திரி என்ன ஜபம் பண்ணுவோம், நம்ம எப்படி விழுந்து விழுந்து ஜபம் பண்ணுவோம் ராத்திரி எல்லாம் கூகுள் மீட்டில் ஜபம் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு நான் கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கமே வராது எனக்கு. பல ராத்திரி நேரங்கள் உண்மையாக சொல்கிறேன், வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், தூக்கமே வராது. யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் நான், என்னதான் நடக்க போகுது. ஏன்னா சில நேரங்களில் அப்படி சுத்தலில் விட்டுட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இப்போ இதுக்கு உங்களுக்கு நடக்காது அப்படின்னு. ஏன்னா அங்கே அப்படி ஆயிடுச்சு, கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதில் கமிஷனர் கையெழுத்தே போட மாட்டார் அப்படின்ட்டாங்க. இந்த டிராஃபிக்காரங்க வந்து கொஞ்சம் தகராறு பண்ணிட்டாங்க. அதில் உங்களுக்கு கையெழுத்து ஆகிறது கஷ்டம் அப்படின்ட்டாங்க. நான் ஒன்றுமே பண்ணல, பேசாமல் ஜபம் பண்ண, அவ்வளோதான். அல்லேலூயா. அதே செக்ஷன் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணி, சார் என்ன சார் பண்ணீங்க, உங்கள் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டாங்க சார், உங்களுக்கு சாங்ஷன் கொடுத்துட்டார் சார் கமிஷனர். நான் சொன்னேன், நாங்கள் ஒன்றும் பண்ணல சார், நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ப்ரேயர் தான். இவ்வளோ ரிஜெக்ஷன்ஸு, ப்ராப்ளம்ஸு. இந்த பேப்பர் கலெக்டரேட்டில் இருக்கும்போதே இங்கேருந்து அப்ஜெக்ஷன்ஸ், 10 பேர் கையெழுத்து போட்டு அப்ஜெக்ஷன் அங்கே போயிடுச்சு. பேப்பர் கலெக்டரேட்டில் இருக்குது, இந்த அப்ஜெக்ஷன்ஸுக்கு மறுபடியும் ரிப்ளை வாங்கிட்டு வாங்கன்றாங்க. அதுக்கு 2 மாதம் கிட்டத்தட்ட அலைஞ்சேன் நான், அப்ஜெக்ஷனுக்கு ரிப்ளைக்கு. சாதாரணமான காரியம் இல்லைங்க. இவ்வளோ தூரம் நடத்தினவர் இந்த அப்ரூவலும் கொடுப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ இந்த என்ஓசி என்ன சொல்லுது தெரியுங்களா? இந்த சர்ச்சு இது ஆத்தென்டிகேட்டடு, இந்த சர்ச்சு இங்கே எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் இயங்கலாம். இனி இந்த சர்ச்சு இங்கே இருக்கக்கூடாது, இதை காலி பண்ணு, அது சத்தமாக இருக்குது, இது நொட்டை, அது சொட்டை, இந்த சொட்டை எல்லாம் இனிமேல் சொல்ல முடியாது. அவரை சொட்டையை ஆக்கிடுவாங்க சொன்னார்னா. இனிமேல் ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா கலெக்டரே என்ஓசி கொடுத்துட்டாங்க, இந்த சர்ச்சுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. தாசில்தார், ஆர்டிஓ, கலெக்டரு, கமிஷனர் எல்லாரும் சேர்ந்து என்ஓசி கொடுத்துருக்காங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. அப்படியா ஆண்டவர் அதிசயமாக செஞ்சார். அப்ஜெக்ஷனு அவங்க சொல்கிறாங்க, சார் இது கொஞ்சம் கஷ்டம் சார், இந்த அப்ஜெக்ஷனை நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டு வர்றதுக்கு. நான் ஆர்ஐட்ட போய் நிற்கிறேன், ஆர்ஐட்ட சொல்கிறேன் அப்ஜெக்ஷன் வந்திருக்குங்கிறாங்க, என்ன பண்ணலாம்? பரவாயில்ல சார், போங்க சார், நாங்கள் வரோம் சார், பார்த்து எழுதுகிறோம். வந்தாங்க, நேராக அவரே போய் விசாரித்தாங்க. ஆமாம் நான் அப்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. சார் நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணுறீங்கன்னு எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டாங்க. அப்புறம் 4 பேர்கிட்ட விசாரித்தாங்க, கொஞ்சம் பேர் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் அப்ஜெக்ட் பண்ணலை அப்படின்னு எழுதிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் எல்லாத்த விட முக்கியமாக அங்கே பேசுறது எதுன்னா ஐஎஸ் ரிப்போர்ட்டு தான். போலீஸ் துறையில் ஐஎஸ் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஐஎஸ் ரிப்போர்ட் தான் ரொம்ப ஹையஸ்ட் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் தான் ரொம்ப பேசும் எப்போவுமே. ஆக்சுவலாக அந்த சர்ச்சிலால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத அவங்க தான் கமிஷனர்கிட்ட கொண்டு போகிறாங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருந்தார். இப்போ அவருக்கு இன்னும் தெரியாது. அவர் தெரிஞ்சால் அவர் தொங்கிடுவார் மனுஷன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
ஆண்டவர் நமக்கு ரொம்ப நன்மை செஞ்சிருக்கிறாரு. உங்கள் ஜெபங்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கு. நாம் உபவாசத்து பகலாக ஜெபம் பண்ண வீணாவா போச்சு, வீணாவே போகாது. தைரியமாக இருங்க, மேலேயும் ஆண்டவர் கட்டி கொடுப்பார் நமக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கார்பரேஷன் இப்போ என்ன பயப்படுறாங்கன்னா, அவங்க நினச்சது என்ஓசி இவங்களால வாங்க முடியாது. ஏன்னா அதே அசிஸ்டண்ட் என்ஜினியரு என்கிட்ட நேருக்கு நேராக சொன்னார், உங்களால் தலைகீழாக நின்னா கூட என்ஓசி வாங்க முடியாது, அதனால தான் என்ஓசி வாங்குங்கன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னார். தலைகீழாக நில்லுங்க, உங்களால் என்ஓசி வாங்க முடியாது அப்படின்னார். அவரையும் அன்றைக்கி ஆஃபீஸில் பார்த்தேன் நான். என்ன சார், சர்ச் விஷயமாக தான் வந்திருக்கீங்களா? அவருக்கு தெரியும் என்ஓசி வந்துருச்சுன்னு. சர்ச் விஷயமாக தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம் சார். ஒன்றும் சொல்லலை, நாங்கள் என்ஓசி வாங்கிட்டோம், எதுவும் சொல்லலை. நாம் ஏன் சொல்லணும்? நம்மளே பிரச்சனையில் இருக்கிறோம். இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம், காரியங்கள் நடக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக. அல்லேலூயா. இப்போ அவங்களே முழிக்கிறாங்க, எப்படிடா என்ஓசி கொடுத்தாங்க இந்த ஆளுங்களுக்கு? தப்பாக எதுவுமே பண்ணலாங்க. அஃபிஷியலாக என்னெல்லாம் கரெக்டாக செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சோம், கரெக்டாக அலைஞ்சோம், ஒவ்வொருத்தருக்கு பின்னாலேயே போய் நின்னோம், கதவுகளை தட்டினோம், எக்ஸ்பிளைன் பண்ணோம். சில நேரங்களில் சில அதிகாரிகள் நமக்கு ரொம்ப அனுசரணையாக இருந்தாங்க. ஆனால் எதையும் டீவியேட் பண்ணி அவங்க கொடுக்கல, டீவியேஷனே பண்ணாமல் நம்ம கொடுத்தாங்க. எழுந்து நில்லுங்க, ஜெபம் பண்ணலாம். சர்ச்சுக்கு இவ்வளோ பெரிய மிரக்கல் பண்ணியிருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா? தடைகளை நீக்கி போடுவாரா? உங்களுக்கு முன்னால் போவாரா? அல்லேலூயா. இதெல்லாம் சர்ச்சில் சொல்கிறதுக்கு டைம் இல்லைங்க. இவ்வளோ நேரம் எடுத்து சர்ச்சில் எங்கே பேசுறது? நான் பேசுறதுக்கு டைம் இல்லாதனால அப்படி எப்படி சுருக்கமாக சொல்லி விட்டுடுறேன் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை ஆண்டவர் இன்னும் செய்வாருங்க நமக்கு. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. நல்ல தகப்பனே, அன்புள்ள ஆண்டவரே, இரட்சகரே, இயேசு நாமத்தில், இயேசுவின் மூலமாக நமக்கு ஸ்தோத்திரங்களை, துதி பலிகளை, நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும், சபையை ஆசீர்வதியும். இந்த உபவாச நாட்கள் முடிவதற்குள்ளாக எங்கள் கைகளில் அப்ரூவல் வந்து கிடைக்க உதவி செய்யுங்க. மேலே கட்டட பணிகளை தொடங்கி செய்து கட்டடத்தை கட்டி முடித்து கர்த்தரை மகிமைப்படுத்த எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நீங்கள் செய்யணும்னு ஜெபம் பண்ணுற தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக போகிறார். ராஜா முன்னணியிலே நடந்து போவார். அப்படியே செய்வீராக. துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் பரமபிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்வோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார். பிரைஸ் தி லார்ட். உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போயிட்டு வாங்க. ஆமென்.